வந்த உங்களிடத்துல கர்த்தர் தேடி வந்துதான் உங்களை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்தை எப்படிலாம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்பதை காட்டுறாரு. நீ என் மேல அன்பு செலுத்தும் போது முதல்ல உன் கையில தான் என் கையை வைப்பேங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, என் கை. ஒருவேளை சொல்லலாம், ஐயா வயசு இல்லை, இனிதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் கையில் இனிதான் ஆசீர்வாதம். உங்கள் கையில் கர்த்தருடைய வல்லமை. வலது கையை கொடுங்க, அப்படி காட்டுங்க. ஆவியானவரே, வலது கையில் நான் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். வலது கையில் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். என்னுடைய கையின் பிரயாசங்கள், நான் படுகிற பிரயாசம், ஆவிக்குள்ள படுகிற பிரயாசங்கள், ஆமேன், எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆவி மூலமாய் நான் படுகிற பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் சவுண்ட் வைங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடியுங்கள். சொல்லுங்க, பக்கத்துல வாச்சிருங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடியுங்கள். தேவனுடைய சித்தத்தை எவ்வளவு அழகா நமக்கு கண்டுபிடிக்க கடவுள் சொல்லித்தரார் பாருங்க. சங்கீதம் 128. சங்கீதம் 128 எல்லா சித்தமும் இருக்கு. அதுல கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாராம். உன் பிள்ளைய ஒலிவு மர கன்றா ஆசீர்வதிப்பாராம். கணவனையும் மனைவியும் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? கனிதர திராட்சை கொடியாக ஆசீர்வதிக்கிறாராம். அடுத்து, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜெருசலேமின் வாழ்வை காண்பாய், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். யாரை காண்பா? நீ சீக்கிரம் போக மாட்ட. அம்மா சொன்ன மாதிரி பட்னியா கிடக்கிறவன், ஒண்ணுமே இல்லாதவன் தான் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அப்படின்னு அர்த்தம் என்ன? பணம் இல்லாம, காசு இல்லாம, உறவு இல்லாம, ஒட்டு இல்லாம இருக்கிறவன் தான் எப்பண்டா செத்து போலாம், பரலோகத்துக்கு போலான்னு பரலோக பாட்டை பாடுவான். அல்லேலூயா. ஆனா பணம் உள்ளவன், ஆசீர்வாதம் உள்ளவன், ஐஸ்வர்யம் உள்ளவன், தேவனுக்கு பிடித்தமானவன், தேவனுடைய வாழ்க்கையின்படி நடக்கிறவன் பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வர வேண்டும், நீடித்த நாட்களை வாழ வேண்டும் என்பது இதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடியுங்கள். தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறோமா என்று நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப வசனம் சொல்லுது, நீ தேவனுடைய சித்தத்துல தான் இருக்கியா என்பதை முதல்ல கண்டுபிடி. உனக்கு இப்ப யாரு பரலோகத்துக்கு வர சொன்னா? உன்ன காசு இல்லாதவனும், செருப்பு இல்லாதவனும், துட்டு இல்லாதவனும், கஞ்சிக்கு லாட்டரி அடிக்கவன் தான் பரலோகத்துக்கு போகணும்னு துடிப்பான். அல்லேலூயா. ஆதி காலத்துல சபையில ஏன் வெள்ளையடிக்காம போட்டான்? இயேசு வந்துருவாருன்னு நினைச்சு போயிட்டான். ஆனா யாக்கோபு சொன்னார், நீங்கள் கேட்ட வசனத்தின்படி அதன்படி செய்கிறவர்களா இருந்தால்தான் என்ன நடக்கும்? வருவார். உங்களை ஒருவர் என்ன பண்ணாதீங்க, வஞ்சித்துக்கிடாதீங்கன்னாரு. பேதுரு சொல்றாரு, அவர் ஏன் தாமதமாக இருக்கிறார்? அவருடைய வாக்குத்தத்தம் இன்னும் உன் மேல நிறைவேறலையே. நிறைவேறாம இருக்கும்போது அவர் இன்னும் என்னமா இருக்கிறாரு? பொறுமையா தான் இருப்பார். உன்னை பார்த்து இன்னும் அம்பானி ரசிக்கப்படலையே. அல்லேலூயா. அப்ப நீ சரியா ஆனாதான் எல்லாரும் உன் கூட வந்து சேர்ந்தா தான் நம்மள என்ன பண்ணுவோம்? ராஜ்யம் வரும். என்னது? பரலோக ராஜ்யம் ஏற்கனவே வந்துட்டு, இது தெரியாம நம்ம பரலோகத்துக்கு போகணும் கிடந்து குதிக்கிற. அல்லேலூயா. இதுல தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடியுங்கள். கண்டுபிடிக்க தெரிஞ்சவன் மட்டும்தான் அந்த புருஷனோட வாழ முடியும், அந்த தகப்பனோட வாழ முடியும், அந்த தாயோட வாழ முடியும், அந்த நண்பனோட வாழ முடியும். அப்படிதானே? அவன் குணத்தை அறியாம அந்த புருஷன் கூட போக முடியாது, அந்த மணவாளன் கூட வாழ முடியாது. நம்ம ஆண்டவரை நீ மணவாளனா நினைச்சனா அவர் மணவாளன், தகப்பனா நினைச்சா அவர் தகப்பன், நண்பனாய் நினைத்தால் அவர் உனக்கு நண்பன், தாயாய் நினைத்தால் அவர் உனக்கு தாய், உறவாய் நினைத்தால் அவர் உனக்கு உறவு.